ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எப்படி நம்ம வீட்டிலேயே நம்ம குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ளாஷ் கார்ட்ஸ் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற டூல் கேன்வா. நம்ம கேன்வாவை யூஸ் பண்ணி தான் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் எல்லாம் பண்ண போகிறோம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உயிரெழுத்துக்கள், தமிழ் உயிரெழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அதோட ஃப்ளாஷ் கார்ட்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கலாம். முதல்ல கேன்வா அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, கேன்வா இல்லைன்னா நீங்கள் புதுசாக அதை சைன்இன் பண்ணி தான் நீங்கள் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் பண்ண முடியும். கேன்வாவை சைன்இன் பண்ணுறதுக்கு நீங்கள் canva.com அப்படின்னு நீங்கள் நெட்டில் போய் அடிச்சிங்கனாலே வந்துடும். நீங்கள் அந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ண உடனேயுமே சைன் அப் ஃபார் ஃப்ரீ அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் சைன்இன் பண்ணணுமோ அந்த ஆப்ஷனெல்லாம் காட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்படி சைன்இன் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நிறையா டெம்ப்ளேட் டிசைன்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் நம்ம ஃப்ளாஷ் கார்ட்ஸ் பண்ணுறதுனால நம்ம ஃப்ளாஷ் கார்ட்ஸை கிளிக் பண்ணிக்கலாம். ஃப்ளாஷ் கார்ட்ஸ் நீங்கள் கிளிக் பண்ண உடனேயுமே இந்த மாதிரி நிறையா நமக்கு டெம்ப்ளேட் டிசைன்ஸ் எல்லாம் வரும். நம்ம இந்த டிசைன்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஃப்ளாஷ் கார்ட்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா நமக்கு பிடிச்ச மாதிரி எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். நான் இதில் இருக்கிற ஒரு டிசைனே சூஸ் பண்ண போகிறேன். நான் இந்த டிசைனை சூஸ் பண்ணுறேன். ஏன்னா நமக்கு அதெல்லாம் சொல்லித்தரதுக்கு இந்த டிசைன் பக்காவாக இருக்கும். அதனால் சூஸ் பண்ணிக்கிறேன். நமக்கு இந்த இமேஜஸ் எல்லாம் தேவையில்லை, அதனால் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஏபி எல்லாம் ரொம்ப மேலே இருக்குது, அதனால் அதை சென்டர் பொசிஷனுக்கு கொண்டு வரலாம். ஷிஃப்ட் அமுத்தி அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஈஸியாக சென்டர் பொசிஷனுக்கு கொண்டு வந்துடலாம், சென்டருக்கு கொண்டு வந்துடலாம். இப்போ இந்த ஏபி எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் தமிழ் கீபோர்டு ஆன் பண்ணுறேன். தமிழ் கீபோர்டு ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஏங்கிற இடத்துல ஆ அப்படிங்கிறது ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இதே மாதிரியே பிங்கிற இடத்துல ஆ அப்படிங்கிற லெட்டரையும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஃபாண்ட் சைஸ் ரெண்டுக்கும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கு 200 இருக்குது. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது சென்டரில் கொண்டு வந்துட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா 219 இருக்குது. அப்போ இதையும் 200ஆக சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த ஃபாண்ட் பிடிக்கல, அதனால் நம்ம வேறு ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கே போயிட்டு தமிழ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழுக்கு தகுந்த மாதிரி நிறைய ஃபாண்ட் கிடைக்கும். இதில் நான் இந்த ஃபாண்டை சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கும் இந்த ஃபாண்டை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஆ ஆ அப்படிங்கிற மாதிரி இதோட ஃபாண்ட் சைஸை கம்மி பண்ணிக்கலாம், ரொம்ப பெருசாக இருக்குது. இப்போ இதை சென்டர் பொசிஷனுக்கு கொண்டு வந்துடலாம். இப்போ இந்த எஃபெக்ட் நல்லா இல்லை, ஒரு மாதிரி பிளரியாக இருக்குது, அதனால் நான் கொடுத்துடலாம். இங்கே எஃபெக்டில் போய்ட்டு இதை சேஞ்ச் பண்ணோம்னா அது போயிடும். அதுக்கடுத்தது இப்போ ஆக்கு நம்ம ஃப்ளாஷ் கார்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ அம்மா அந்த மாதிரிலாம் நமக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். டூப்ளிகேட், அது டூப்ளிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது போனீங்கன்னா இந்த பேஜ் அப்படியே டூப்ளிகேட் ஆகிடும். இப்போது இந்த இடத்துல ஆடு மேலே அம்மா அப்படின்னு மாற்றணும். அப்போது இந்த 2 கார்டும் ஒரே மாதிரி கலரில் இருக்கணும். அதுக்காக நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே எல்லோவும் இந்த சர்க்கிள் கொஞ்சம் டார்க் கலரும் மாற்றிட்டு இந்த இங்கே இருக்க ரிமூவ் பண்ணிடலாம். ஆவை இந்த இடத்துக்கு கொண்டு வந்துடலாம். இதே மாதிரி மேலேயும் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதை விட கொஞ்சம் டார்க் கலர் சூஸ் பண்ண போகிறோம். டார்க் கலர் சூஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த கலர் என் குழந்தைக்கு பிடிக்காது, அதனால் நான் இந்த கலர் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும், அதனால் இந்த கலர் நான் சூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த சர்க்கிள்க்கும் அதை விட கொஞ்சம் டார்க் கலர் சேஞ்ச் ஆல் கொடுத்தீங்கன்னா அந்த கலர் இருக்கிற எல்லாமே மாறிடும். இதே மாதிரியே இந்த ஆவை ரிமூவ் பண்ணிடலாம். இங்கே இந்த கலரும் நல்லா இல்லை, நான் ரெட் கலர் போகிறேன். ரெட்டு சேஞ்ச் ஆல் கொடுத்தீங்கன்னா அது மாறிடும். அடுத்தது அந்த சர்க்கிள் அதை விட கொஞ்சம் டார்க் கலர் மாறிடும்.
அடுத்தது இப்போ வந்து ஆ, அம்மா அப்படின்னா, இப்போ அம்மாவோட இமேஜ் வந்து நமக்கு வேணும். அதுக்காக என்ன பண்ணலான்னா, எலிமெண்ட்ஸ் போணும். அங்கே போய் மதர் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து நெறையா அம்மா சம்மந்தப்பட்ட படங்கள் எல்லாம் வரும். நீங்க அதில வந்து ஏதாவது ஒண்ணு நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு புடிச்ச மாதிரி. பார்த்தீங்கன்னா, நெறையா படங்கள் வரும். கிராஃபிக்ஸ் வேணும்னா கிராஃபிக்ஸும் இருக்கு. ஃபோட்டோஸ் வேணும்னா ஃபோட்டோஸ் இருக்கு. நீங்க எது வேணுமோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கிராஃபிக்ஸ் சூஸ் பண்றேன். இதில வந்து நெறைய ஃபோட்டோஸ் இருக்கு. எது வேணுமோ நீங்க அத எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் இந்த பிக்சர. இது கொஞ்சம் சின்னதா இருக்கு. கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். சென்டர் பொசிஷனுக்கு கொண்டு வந்தாச்சு. அடுத்தது இப்ப ஆ, அம்மா பண்ணிட்டோம். ஆ, ஆடு வேணும்னா என்ன பண்ணலான்னா, அங்க அதே மாரி போயிட்டு கோட் அப்படின்னு நீங்க டைப் பண்ணணும். கோட்ன்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நெறையா ஆடோட இமேஜ் வரும். இதில நெறையா இருக்கு. இதில வந்து நான் இந்த இமேஜ சூஸ் பண்றேன். இது வேணாம் இது. இது வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருசா இருக்கு. இப்போ இந்த கலரும் நம்மனால சேஞ்ச் பண்ண முடியும் இந்த பிக்சருக்கு. என்ன கலர் சேஞ்ச் பண்ணலாம்? அதான் ஆல்ரெடி இருக்கு. இது நல்லா இல்ல. இந்த கலர் நம்ம வச்சுக்கலாம். இந்த கலர்ல நம்ம ஆடு மாத்திட்டோம். இப்போ ஆ, ஆடும் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. இது மாதிரி நம்ம எல்லா உயிரெழுத்துக்களுக்குமே பண்ணணும். பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிட்டு, இத நம்ம ஈஸியா பிரிண்ட் எடுத்துக்க முடியும். இத நம்ம வந்து பிஎன்ஜி ஃபைலா வேணும்னா பிஎன்ஜி ஃபைல், அதுக்கப்புறம் இல்லைன்னா பிடிஎஃப் ஃபைல் வேணும்னா பிடிஎஃப் ஃபைலாவும் வந்து இத நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆ, ஆ, இ, ஈக்கு வந்து நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஒரு 4 ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வந்து பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் வந்து ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வந்து நம்ம பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.